மேடை பேச்சு 4ஆம் தொகுப்பு தமிழ் திருநாள். தலைமையுரை. தமிழ் வளர்ச்சிக் கழகத்தின் சார்பாக இன்று இலங்கையில் தமிழ் திருவிழா நடைபெறுகின்றது. இது 4ஆம் தமிழ் விழா. முதல் ஆண்டிலே தமிழ் விழா மதுரை அம்பதியில் நடைபெற்றது. மதுரை மாநகரம் பாண்டி நாட்டின் தலைநகரம், செந்தமிழை உருவாக்கிய திருநகரம். இத்தகைய மதுரை மாநகரம் முதல் ஆண்டு விழாவினை நடத்தியது மிக பொருத்தமாயிருந்தது. அடுத்த ஆண்டு விழா சோழ நாட்டின் பழந்தலைநகராகிய திருவாரூர் நிகழ்ந்தது. சோழ வளநாட்டின் செழுமைக்கு ஏற்ற முறையில் எடுப்பாக நடந்தது அம்மகாநாடு. 3ஆம் மகாநாடு பண்டை சேர நாட்டின் ஓர் அங்கமாக விளங்கிய கொங்கு நாட்டிலே சீரும் சிறப்பும் உற்று விளங்கும் கோயம்புத்தூரில் நடைபெற்றது. 4ஆம் மகாநாடு யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்றது. இம்மகாநாட்டின் இலக்கிய பகுதியில் என்னையும் பங்கு பெறுமாறு பணித்த அன்பர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம் உரியதாகும். அன்பர்களே, தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் பழமையான தொடர்புண்டு. தமிழ் இலக்கியமே இதற்கு சான்று. பண்டமாற்று முறையிலும் பண்பாட்டு முறையிலும் தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் இடையே இருந்த உறவு சங்க நூல்களிலும் பிற்காலத்து பெருநூல்களிலும் பேசப்படுகின்றன. சங்கத்தமிழில் ஈழநாடு என்பது இலங்கையின் பெயர். பட்டினப்பாலை என்னும் பழந்தமிழ் பாட்டிலேயே சோழ நாட்டுக்கும் ஈழ நாட்டுக்கும் இருந்த வாணிக உறவு குறிக்கப்படுகின்றது. அந்நாளில் பட்டினம் என்றால் தமிழகத்தில் காவிரி பூம்பட்டினமே. சோழ நாட்டை ஊட்டி வளர்க்கின்ற காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் காவிரி பூம்பட்டினம் என்னும் திருநகரம் அமைந்திருந்தது. அதன் செழுமையையும் அழகையும் கண்டு மகிழ்ந்த செந்தமிழ் புலவர்கள் பூம்புகார் என்றும் அதனை போற்றுவார் ஆயினர். சிலப்பதிகாரம் பாடிய இளங்கோவடிகள் பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் என்று பாடினார். அந்நகரத்தின் துறைமுகத்தில் ஏற்றுமதியும் இறக்குமதியும் இறையாது நிகழ்ந்தன. கடல் கடந்த பிற நாடுகளிலிருந்து அங்கு வந்திறங்கிய பண்டைகளை பட்டினப்பாலை தொகுத்து கூறுகின்றது. அந்த வரிசையில் ஈழநாட்டு பண்டமும் இடம்பெற்றுள்ளது. ஈழத்து உணவும் காலகத்து ஆக்கமும் பட்டின துறைமுகத்தில் வந்திறங்கிய பண்டங்கள் என்று அப்பாட்டு கூறுகின்றது. ஈழ நாட்டிலிருந்து என்ன உணவுப் பொருள்கள் தமிழ்நாட்டுக்கு இறக்குமதியாயின என்று இப்பொழுது தெளிவாக தெரியவில்லை. ஆயினும் பண்டமாற்று முறையில் சோழ வளநாடு விரும்பி ஏற்றுக்கொண்ட உணவுப் பொருள்கள் இலங்கையிலிருந்து வந்தன என்பது ஒரு பெரும் சிறப்பன்றோ? இனி சேரநாடு என்ற பழங்காலத்தில் பெயர் பெற்றிருந்த மலையாள நாட்டிற்கும் ஈழ நாட்டிற்கும் பல வகையான தொடர்பிருந்தது. மலையாள நாட்டில் இன்று ஈழவர் என்று அழைக்கப்படுகின்ற வகுப்பார் இலங்கையிலிருந்து அந்நாட்டில் குடியவரே ஆவார். ஈழவர் அவர் என்ற சொல்லே அவர் ஈழ நாட்டில் இருந்து வந்தவர் என்பது உணர்த்துகின்றது. செங்குட்டுவன் என்னும் சிறந்த சேர மன்னன் மலையாள நாட்டில் அரசு விட்டிருந்த பொழுது தமிழ்நாட்டில் அரும்பெரும் செயல் ஒன்று நிகழ்ந்தது. கற்பின் செல்வியாகிய கண்ணகி பாண்டிய மன்னனை தன் கற்பின் திண்மையால் வென்று சேர நாட்டை அணிந்து தெய்வீகமுற்றாள். இந்த நிகழ்ச்சி 3 தமிழ்நாட்டையும் அதிரச் செய்தது. சேர நாட்டு அரசன் தன் நாட்டில் வந்து தெய்வீகமுற்ற வீர பத்தினியாகிய கண்ணகிக்கு சிறந்த திருக்கோயில் ஒன்று அமைத்தான். அக்காட்சியை காண்பதற்கு அயல்நாட்டு மன்னர் பலரை செங்குட்டுவன் அழைத்திருந்தான். அந்நவருள் ஒருவன் ஈழ நாட்டு மன்னன். கடல் சூழ் இலங்கை கயவாகு மன்னன் என்று சிலப்பதிகாரத்தில் அவ்வரசன் குறிக்கப்படுகின்றான். இலங்கை வரலாற்றில் கஜபாகு என்ற பெயருடைய மன்னர் 2 இருந்தனர் என்றும் அவருள் முதல் கஜபாகு மன்னனே செங்குட்டுவன் அழைப்பை ஏற்று கண்ணகி விழாவிற்கு கலந்து கொண்டவன் என்றும் வரலாற்று நூலோர் கூறுவர். தமிழகத்திற்கு கோயில் கொண்ட கண்ணகியின் பெருமையும் கருணையையும் கண்கூடாக கண்ட கஜபாகு மன்னன் இலங்கையிலும் அத்தேவிக்கு ஆலயம் அமைத்து சிறப்போடு பூஜை செய்தான் என்றும் அதனால் மழை தவறாமல் பெய்து ஈழநாடு வளம் பல பெருகி பிழையா விலையுள் நாடாயிற்று என்றும் சிலப்பதிகாரம் தெரிவிக்கின்றது. இன்றும் கண்டி முதலிய பல இடங்களில் கண்ணகி வழிபாடு நடைபெற்று வருவதாக தெரிகின்றது. முன்னமே வாணிகத்தால் இணைக்கப்பெற்றிருந்த தமிழகமும் இலங்கையும் கண்ணகி காலந்தொட்டு
வழிபாட்டு முறையிலும் இணக்கமுற்றன. இன்னும் இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் ஆன்மநேய ஒருமைப்பாடும் உண்டு. சிவமனமும் தமிழ் மனமும் ஒருங்கே கமலும் தேவாரம் பாடிய பெரியோர்கள் இலங்கையில் உள்ள சிறந்த சிவஸ்தலங்களை பாடியுள்ளார்கள். கடல் அருகே உள்ள திருக்கோணமலையை பாடினார் திருஞான சம்பந்தர். மாதோட்டம் என்னும் நன்னகரில் அமைந்த மாதொரு பாகனை தொழுது பாமாலை அணிந்திருந்தனர் திருஞான சம்பந்தரும் சுந்தரரும். தமிழ்நாட்டில் உள்ள முருகனடியார்கள் இலங்கை அருகில் உள்ள கதிர்காமத்தை நினைக்கும் தோறும் காதலாகி கசிந்து கண்ணீர் பெருக்குவர். அப்படியே ஈழ நாட்டில் உள்ள சிவனடியாருக்கு சிதம்பரமே சிறந்த திருக்கோயில். அந்நாட்டில்லை மன்றிலே திருநடம்புரியும் செல்வன் கலலேத்தும் செல்வமே செல்வம் என சிந்தையார போற்றுவர். தமிழகத்தில் முருகப்பெருமானுடைய படை வீடுகளாக போற்றப்படும் 6 பதிகளையும் அகனமர்ந்து ஏத்துவர். அவற்றுள் உலகம் புகழ்ந்த ஓங்குயர் விழுச்சிர் அலைவாய் என்று திருமுருகாற்றுப்படையில் புகழ்பெற்ற திருச்செந்தூரை நினைத்து நெக்குருவர். இன்னும் ஈழ நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வாழ்ந்து தமிழ் தொண்டு புரிந்த பேரறிஞர் பலராவர். மெய் வருத்தம் பாராது பழைய ஏட்டுச்சுவடிகளை ஆராய்ந்து சிறந்த இலக்கண நூல்களையும் இலக்கிய நூல்களையும் முதலாக அச்சிட்டு தமிழகத்தாருக்கு உதவிய பெருமை யாழ்ப்பாணத்தில் தோன்றிய தாமோதரம் பிள்ளையவர்களுக்கே உரியதாகும். நற்றமிழ் புலமையும் நாவன்மையும் ஒருங்கே வாய்ந்து தமிழ் மொழிக்கும் சிவநெறிக்கும் அரும்பெரும் தொண்டு செய்த ஆறுமுக நாவலரை அறியாதால் தமிழ் நல்லுகத்தில் உளரோ. இந்நாவலர் பெருமான் யாழ்ப்பாணத்து நல்லூரிலே பிறந்து தில்லையம்பலத்திலே வாழ்ந்து எல்லையற்ற புகழெய்தினர். இன்னும் முத்தமிழில் நடுநாயகமாக விளங்கும் இசைத்தமிழுக்கு விழுமிய தொண்டு செய்த விபுலானந்த அடிகளும் இந்நாட்டவரே ஆவார். பழந்தமிழ் நாட்டில் சிறந்த கருவியாக விளங்கிய யாழின் திறத்தையும் தமிழிசையின் நலத்தையும் ஆராய்ந்து யாழ் நூல் என்னும் பெயரால் இசை உலகிற்கு அறியாத ஒரு விருந்தளித்த அறிஞர் பெருமானை அறியாதார் அறியாதேயாரே. இலங்கை நாட்டிலே யாழ்ப்பாணம் தமிழர் வாழும் தொன்னகரம், தமிழ் மனம் கமிழும் திருநகரம். தமிழர் பண்பாடு யாழ்ப்பாணம் என்ற சொல்லிலே விளங்குகின்றது. யாழ்ப்பாணர் என்பார் பழந்தமிழ் நாட்டில் வாழ்ந்த ஒரு வகுப்பார். பண்ணோடு இசைப்பாட வல்லவர் பாணர் என்று முன்னாளில் அழைக்கப்பெற்றனர். அவருள் யாழிலே வல்லவர்கள் யாழ்ப்பாணர் என்று பெயர் பெற்றார்கள். சிலப்பதிகாரத்தில் இவர் பெருமை குறிக்கப்படுகின்றது. கண்ணகி வாழ்ந்த காவேரி பூம்பட்டினத்தில் குழலினும் யாழினும் குரல் முதல் ஏழும் வழுவின்றிசைத்து வழித்திறங்காட்டும் அரும்பெறன் மரபின் பெருமான் இருக்கையும் என்று அவர் இருந்த வீதி புகழ்படுகின்றது. தேவாரம் எழுந்த காலத்தில் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்னும் சிவனடியார் ஒருவர் பால் இசையில் வல்லவராயிருந்தார். அவர் திருஞான சம்பந்தரோடு பல தலங்களுக்கும் சென்று அவர் பாடிய தமிழ் பாட்டை யாழிலே இசைத்து கேட்டோர் செவிக்கும் சிந்தைக்கும் இனிய இசை விருந்து அளித்தார் என்று திருத்தொண்டர் புராணம் தெரிவிக்கின்றது. இத்தகைய சிறந்த மரபு இப்பொழுது தமிழகத்திலே தூர்ந்து போயிற்று. பாணர் என்ற இனத்தார் இன்று தமிழ்நாட்டில் இல்லை. அன்னார் கையாண்ட இசைக்கருவியாகிய யாழும் இப்பொழுது காணப்படவில்லை. எனவே முன்னொரு காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து மறைந்து போன ஓர் இன்னிசை கருவியையும் கருவியிலே தமிழ் பாட்டிசைத்த ஒரு பழங்குலத்தின் பெயரையும் இக்காலத்தார்க்கும் பாதுகாத்து வைத்திருப்பது யாழ்ப்பாணமே ஆகும். நமது தாய்மொழியாகிய தமிழ் இவ்வுலகில் உள்ள செம்மை சான்ற தொன்மொழிகளுள் ஒன்று. மன்னரும் முனிவரும் அம்மொழியை பேணி வளர்த்தார்கள். அறிவு வளர்ச்சிக்கும் ஆன்ம நலத்திற்கும் சாதகமாகிய நூல்கள் தமிழ் மொழியிலே சாலச் சிறந்து விளங்குகின்றன. இத்தகைய விழுமிய மொழியை தாய்மொழியாக பெற்றுள்ள நாம் இவ்வுலகில் உள்ள என் நாட்டார்க்கும் எவ்வாற்றாராயினும் குறைந்தவரே அல்லோம். ஆதலால் என் நாட்டில் இருந்தாலும் எத்தொழில் செய்தாலும் தமிழ் மக்கள் நெஞ்சில் தமிழ் ஆர்வம் குடிகொண்டிருந்தல் வேண்டும்.
இன்று தமிழினம் பல வேறு நாடுகளில் பரவியுள்ளது. இவ்வுண்மையை அறிந்து பாடினார் பாரதியார். சிங்களம் புட்பகம் சாவகம் ஆகிய தீவு பலவினும் சென்றேறி அங்கு தங்கள் புலிக்கொடி மீன்கொடியும் நின்று சால்புற கண்டவர் தாய்நாடு என்ற பாட்டிலே விரிந்து பரந்த தமிழகம் குறிக்கப்படுகின்றது. இன்று பர்மா, மலேயா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா முதலிய அயல் நாடுகளிலும் தமிழர் வாணிகம் புரிந்தும் வளம் பெருக்கியும் வாழ்ந்து வருகின்றார்கள். அந்நபர் அனைவரும் தமிழ் தாயின் சேய்கள் என்று உணர்ந்து ஒன்றுபடல் வேண்டும். சுதந்திர இந்தியாவில் நாட்டு மொழிகள் தலையெடுத்து வளரத் தொடங்கியுள்ளன. நாம் இருக்கும் நாடு நமது என்ற உணர்ச்சி தமிழ் மக்களிடம் பெருகி வருகின்றது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம். யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல், வள்ளுவரைப் போல், இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை என்ற பாரதியார் பாட்டின் உண்மையை உணர்ந்து பண்டை தமிழ் பணுவல்களை தமிழ்நாட்டு இளைஞர்கள் பாராட்டி படிக்கின்றார்கள். இத்தகைய ஆர்வம் தமிழ் வழங்கும் நல்லுலகெங்கும் பரவுதல் வேண்டும். தமிழன் என்றோடு இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்று பாடினார் ஒரு புலவர். அவர் பாடிய தமிழ் பண்பு பண்டைய தமிழ் இலக்கியங்களில் பரக்க பேசப்படுகின்றது. ஆதலால் தமிழ் இலக்கியம் தமிழ் இனத்தாருக்கு தனி பெருஞ்செல்வம். அச்செல்வத்தை நாமும் துய்த்து பிறர்க்கும் வழங்குதலே மாநாட்டின் நோக்கமாகும். இந்நோக்கம் நிறைவேறுமாறு தமிழ் பெருந்தெய்வம் திருவருள் புரிக. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்னும் உண்மையை உணர்ந்து இம்மாநாட்டில் நிகழும் சொல் விருந்தை நுகர்வதற்கு பல்லாயிரக்கணக்காக குழுமியுள்ள மக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம் உரியதாகுக.